அட முன் யோசனை இல்லாத அப்பத்தா, நீ போகிறதுக்கு முன்னாலேயாவது என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல. வை வை ஒரு கண்ணுக்குட்டியை சமயபுரத்தில் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு எங்கள் அப்பத்தா நேர்ந்துருந்துருக்காங்க. அப்போ அந்த கண்ணுக்குட்டியை எடுத்துக்கிட்டு சமயபுரத்துக்கு போயிட்டாங்களாம். உள்ளே போய் கண்ணுக்குட்டி இந்த மாதிரி நான் நேர்ந்துருக்கேன் விடுறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே என்ன சொல்லியிருந்திருக்காங்களாம், மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் 1000 ரூபாய் பைசா கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பத்தாவுக்கு எழுத படிக்க தெரியாது. கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் விவரம் என்னன்னு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இங்கேருந்து கண்ணுக்குட்டியை ஏற்றிக்க அங்கே கொண்டு போய் இறக்கிட்டாங்களே, அங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்காக கொண்டு வர முடியும்? நம்மள்கிட்ட தான் ஒரு பாரம்பரியம் இருக்கே, இங்கேருந்து ஏற்றின பொருளை திருப்பி இறக்கக்கூடாது அப்படின்னு. அதனால அங்கேயே கண்ணுக்குட்டியை விட்டுருக்காங்க. இப்போ அந்த கண்ணுக்குட்டி ரோட்டில் அலையுதுன்னா எத்தனை பேருக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும்? கொஞ்சம் கூட யோசனை வேணாம். அப்படியா, அப்போ நான் நேர்ந்திருக்கனே, நான் எப்படி அங்கே கொண்டு போய் கண்ணுக்குட்டியை விடுறது அப்படின்னு இனி யோசிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்னா, கண்ணுக்குட்டிக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் 1000 ரூபாய் பைசா இதை எடுத்துகிட்டு நீங்கள் பிற்பாடு அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுடைய கண்ணுக்குட்டியை அங்கே உள்ளே வாங்கிப்பாங்கங்க. ஸோ இந்த மாதிரி கண்ணுக்குட்டிகளை அங்கே எங்கேயும் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதனால் மக்களுக்கு நிறைய இடையூறுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க இது.